வணக்கம். நாம் இப்போ ஹை பீட்டா மெட்டல் ETF, அதுக்கப்புறமா இந்துஸ்தான் காப்பர் ஸ்டாக், இதெல்லாம் மெட்டல் இண்டெக்ஸ், நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸில் இருக்குது. இது ஹை ரிஸ்க், ஹை பீட்டா, நல்ல ப்ராஃபிட்டும் கிடைக்கும். அதே சமயம் மெட்டல் சைக்கிளை பொறுத்து வி ஹவ் டு எங்கே என்ட்ரி எக்ஸிட் எடுக்கணும். இந்த வீடியோ எண்டில் நீங்கள் என்னெல்லாம் வாட் அண்ட் ஆல் யூ லேர்ன் மீன்ஸ் எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எப்படி பிரேக் டவுன் பிரேக் அவுட் ட்ரேட் பிளான் பண்ணணும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ மெட்டல் ETF இதோட ரிட்டர்ன்ஸ்லாம் பாருங்கள். இந்துஸ்தான் காப்பர் ஹை பீட்டா, அதெல்லாம் 130 ரூபாய்க்கு இருந்தது ஒரு காலத்தில், எனக்கே தெரியும், என்கிட்ட இருந்தது. இப்போ பார்த்தா அநியாயத்துக்கு 700 ரேஞ்சில் போயிடுச்சு. ஸோ இது நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸு, மெட்டல் ETF. மெட்டல் ETFலேயே 2 இருக்குது. மிராய் அசெட் அவங்களோட ETF இருக்குது. ஆனால் அது வால்யூம் பார்த்துக்கணும். ப்ரூடென்ஷியலில் வால்யூம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதை செக் பண்ணிக்கணும். மெட்டல் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஹை பீட்டா ஆல்மோஸ்ட் 1.43. ஹை பீட்டா மீன்ஸ் நிஃப்டி 100 பாயிண்ட் மூவ் ஆகுனா நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் 143 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும், ப்ளஸ் ஆர் மைனஸ். இதில் இந்துஸ்தான் காப்பர் இன்னும் PE அதிகமாக இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ மெட்டல் ETF, ஸோ ஹவு வி கேன் பிளே, ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் எப்படின்னு பார்த்துடலாம், அப்புறமா அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பார்த்துடலாம். நிஃப்டி மெட்டல் ETF, அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது மெட்டல், நிஃப்டி மெட்டல். இப்போ பார்த்தீங்கன்னா சேனலில் இருக்குது, இது பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி டாப் எண்ட் ஆஃப் தி சேனல், இதெல்லாம் டாப் எண்ட் ஆஃப் தி சேனல். எப்போவுமே ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்போது வி ஹவ் டு என்டர். அப்போ தான் நம்மளுக்கு அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இந்த மாதிரி பாட்டம் சேனல் வரும்போது யூ ஹேவ் டு மேக் என்ட்ரி. ஸோ தட் அது டாப் எண்ட் ஆஃப் தி சேனல் பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் ஆஃப் தி சேனலுக்கு போயிட்டு ப்ரைஸு கீழே தான் இறங்கியிருக்கு. ஸோ அடுத்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இதெல்லாம் பிளாக் கலர் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன். ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் என்னது அப்புறமா சொல்கிறேன். இங்கே ஒரு கேப் லைன் இருக்குது, ரோஸ் கலர் லைன், கேப் லைன். அது கீழே மல்டி வீக் சப்போர்ட் லைன், மறுபடியும் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் இருக்குது. அது கீழே எல்லாமே இது ரோஸ் கலரில் மல்டி மந்த் கேப் லைன், அது கீழே. ஸோ இப்போது டிஸ்கவுண்ட் ஜோன், அதாவது இது மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல், அது கீழே டிஸ்கவுண்ட் ஜோனில் இருக்குது. ஸோ பட்ஜெட் வேற வருது. ஸோ இப்போது ஒன்ஸ் டிஸ்கவுண்ட் ஜோனில் வந்தால் என்ட்ரி, யூ கேன் டேக் என்ட்ரி, ஏன்னா டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. அபோவ் மிடில் ஆஃப் தி ஜோன், இந்த ஆரோ மார்க் மேலே இருந்தால் அது ப்ரீமியம் ஜோன், அங்கே யூ ஹவ் டு லுக் ஃபார் எக்ஸிட். ஸோ நவ் இட் இஸ் இந்த டிஸ்கவுண்ட் ஜோன். உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் என்டர் ஆகலாம். பெட்டர் இது வரைக்கும் வெயிட் பண்ணி, இது கீழே மல்டிபிள் சப்போர்ட்ஸ் இருக்குது, இங்கே வரும்போது என்டர் ஆனால் இட் வில் பி பெட்டர் ரிஸ்க் ரிவார்டு இருக்கும். ஸோ இது நிஃப்டி இண்டெக்ஸ். மேக்ஸிமம் இதோட இது பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆயிருக்கு. ஆக்சுவலாக ட்ரெண்டும் பிரேக் டவுன் இருக்குது. பிரேக் டவுன் இந்த சென்ஸ் கம்ப்ளீட்டாக இல்லை. ஒன்ஸ் பிலோ தி பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் கீழே வந்தால் பிரேக் டவுன் ஆகும். இதுதான் பிரேக் டவுன் லெவல்ஸ். அடுத்தது மெட்டல் ETF பார்த்துக்கலாம். இதுவும் அதே தான், சேனல் பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல், பாட்டம் எண்ட் ஆஃப் சேனல் 11.64, இதெல்லாம் 11.87. இங்கே வரும்போது யூ வாண்ட் டு லுக் ஃபார் என்ட்ரி. இது டாப் எண்ட் ஆஃப் தி சேனல், டாப் எண்ட் ஆஃப் தி சேனல், டாப் எண்ட் ஆஃப் தி சேனல் வரும்போது யூ ஹவ் டு லுக் ஃபார் எக்ஸிட். இந்த மிடில் ஆஃப் தி சேனல் கீழேருந்து மேலே போகும்போது இட் வில் ஆக்ட் ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸ். இதே மேலேருந்து கீழே வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சப்போர்ட் ஆக்ட் பண்ணிடும். ஸோ இங்கே ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல். ஸோ இங்கே மல்டி மந்த் கேப் லைன் இருக்குது 11.04. இங்கேயும் ஒரு மல்டி மந்த் கேப் லைன் இருக்குது 10.73. இங்கே நல்ல மல்டி வீக் சப்போர்ட் லைன், இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைனாக இருக்குது. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணால் டாப் எண்ட் ஆஃப் தி சேனல் போகும். அங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா டாப் இந்த லெவல், அடுத்தது பிரேக் அவுட் கொடுத்தா இந்த லெவல் போகும். அதாவது 14.04 போகும், 13.58 போகும் பிரேக் அவுட் கொடுத்தா. ஸோ இப்போது லேர்ன் எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி. இப்போ இந்த சார்ட்டை பாருங்கள். இங்கே ஏதாவது என்ட்ரி உங்களுக்கு என்டர் ஆகணும், எங்கே எக்ஸிட் ஆகணும் ஒரு குழப்பமாக இருக்கும். இதை பாருங்கள், உங்களுக்கு பாட்டம் ஸ்விங், பாட்டம் இது ஸ்விங் டாப்பு, டிஸ்கவுண்ட் ஜோனு, ப்ரீமியம் ஜோன் நான் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே எக்ஸிட். ஸோ இங்கே என்டர், பாட்டம் எண்ட் கிட்ட வரும்போது யூ ஹவ் டு என்டர். அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கும்போது என்டர் ஆகணும். இல்லை ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் பிரேக் டவுன் ஆனாலும் அங்கே சப்போர்ட்ஸ் இருக்கு, நான் காமிச்சேன் இல்லைங்களா, அங்கே யூ கேன் என்டர், ஆட் பண்ணிக்கலாம் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ். இல்லை பிரேக் டவுன் சேனல் என்ட்ரி எடுத்துட்டீங்க பாட்டமில், அது பிரேக் டவுன் கொடுத்தா அங்கேயே யூ கேன் மேக் ஸ்டாப் லாஸ் வச்சு இது பண்ணிடலாம். ஸோ இது லெஜெண்ட் கலர், ஹவு டு ஐடென்டிஃபை தி சப்போர்ட்ஸ் இருக்கலாம், மல்டி வீக் எஸ்எல் ஹண்டிங் லைன் அந்த மாதிரி. இது என்னோட ஆல்ரெடி தங்க மயில் இருக்கலாம், என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கை பாருங்கள், எப்படி ப்ரைஸ் அதை சுற்றி வரும். ஸோ நீங்கள் பிளாக் லைன் ஹண்டிங் லைன் மேலே பிரேக் அவுட் கொடுத்ததுன்னு நினச்சிட்டு என்ட்ரி ஆகுனா மறுபடியும் பிரேக் டவுன் ஆகும். இது மணப்புறம் ரீசெண்டாக கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது அடுத்தது ஹிந்துஸ்தான் காப்பர் பார்த்துடலாம். இந்த லெவல்ஸ்
எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்டை பேஸ் பண்ணுது. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். உடனே பண்ணணும் அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் டைம் வரும்போது பண்ணுங்கள். கண்டிப்பாக லெவல்ஸ் பார்க்க வரும்போது அப்போ பண்ணுங்கள். இப்போ இந்துஸ்தான் காப்பர் பார்த்துடலாம். தேங்க்யூ. இந்துஸ்தான் காப்பர் இப்போது ரொம்பவும் புல்லிஷாக இருக்குது. இது இப்போது பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் 1 2 3. நான் சொன்ன மாதிரி இங்கே என்ட்ரி எடுக்கணும். whenever it comes. இங்கே மல்டி வீக் கேப் லைன் இருக்குது. இங்கே மல்டி மந்த் கேப் லைன், இங்கே மல்டி மந்த் கேப் லைன். ஸோ இங்கே ஸ்டாப் லாஸ் சென்டிங் லைன், இது ஒரு ஸ்டாப் லாஸ் சென்டிங் லைன், இங்கே ஒரு மல்டி வீக் கேப் லைன். நிறைய கேப்ஸ் விட்டுட்டு போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக அதை ஃபில் பண்ணுறதுக்கு வரும். when it will come to fill the gap, அது நம்ம கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. ப்ரொவைடட் இன்கேஸ் இங்கே ஒரு கேப் இருக்குது, இது மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல், இதை பிரேக் டவுன் கொடுத்தா தென் இட் மே கம் அண்ட் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் கிட்ட கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது. இட் will come and touch the stop loss hunting line. ஸோ இன்கேஸ் இன்னும் மிடில் எண்ட் ஆஃப் தி சேனலில் வந்தால் இட் மே டேக் சப்போர்ட். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சப்போர்ட் எடுக்கும் சான்ஸ் இருக்குது. இது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். இது இந்த ரெசிஸ்டன்ஸ் பிக் கேண்டில் ஹை வால்யூமோட பிரேக் அவுட் கொடுத்தா தென் டாப் எண்ட் ஆஃப் தி சேனல், டாப் எண்ட் ஆஃப் தி சேனலை டச் பண்ணும். இதெல்லாம் டாப் 822 டாப் எண்ட் ஆஃப் தி சேனல். டாப் எண்ட் ஆஃப் சேனல் வந்து இஃப் இட் கிவ்ஸ் எ பிரேக் அவுட் தென் ஃபர்ஸ்ட் லெவல் இதுவாக இருக்கும், அதுக்கடுத்த லெவல் பிரேக் அவுட் இதுவாக இருக்கும் 1021. ஸோ இதுதான் இந்துஸ்தான் காப்பர். நான் சொன்ன மாதிரி இந்த லெவல்ஸ் எல்லாம் சப்ளை டிமாண்ட் கான்செப்டை பேஸ் பண்ணுது. ஸோ 95% கூகுளில் அடிச்சு பாருங்கள், 95% சக்ஸஸ் ரேட் சப்ளை அண்ட் டிமாண்டில். ஸோ தயவுசெய்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பண்ணாலும் நெக்ஸ்ட் டைம் whenever you come again to refer my level, அப்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.